அருட்பெருஞ்சோதி வணக்கம் அன்பர்களே. வள்ளலார் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் பிற உயிர்கள் படும் துன்பத்தை பார்க்கும்போது அந்த துன்பம் தனக்கு வந்ததா நினைச்சு வருந்துவாரு. அவரால் மட்டும் எப்படி அப்படி இருக்க முடிஞ்சது? ஏன்னா நம்ம எப்பயுமே மத்தவங்க படுற துன்பத்தை பார்த்து அந்த துன்பம் நமக்கு வந்ததா நினைச்சு வருந்தவே மாட்டோம். ஆனா அவரால் மட்டும் எப்படி பிற துன்பத்தை தன் துன்பமா பார்க்க முடிஞ்சது? இதை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ரீசெண்டா நான் ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்துல ஒரு காட்சி மூலியமா வள்ளலார் ஏன் அப்படி இருக்காருன்னு எனக்கு எளிமையா புரிய வந்தது. சொல்றேன், படத்து மூலியமா புரிய வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா புரிய வந்தது. அந்த காணொலியை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணி என்னோட புரிதலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த காணொலியை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க, அது என்ன படம் என்ன காட்சின்றதை பார்ப்போம். இப்ப ரீசெண்டா சிவகார்த்திகேயன் அவர் நடிச்சு வெளிவந்த மதராசி படத்துல தான் அந்த காட்சி இருக்கு. அந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு டெலியூஷன் டிசார்டர் அப்படின்ற ஒரு மென்டல் இஷ்யூ இருக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். அதாவது அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் கண் முன்னாடி அவர் குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய தீ விபத்துல இறந்துடுறாங்க. அது அவர் ரொம்பவே பாதிக்குது. அந்த பாதிப்புனால அவர் வளரும் காலகட்டத்துல அவர் கண் முன்னாடி யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே தன்னுடைய அம்மாவுக்கு பிரச்சனை வந்ததாகவும் தன்னுடைய அப்பாவுக்கு பிரச்சனை வந்ததாகவும் தன்னுடைய குடும்பத்துல இருக்க ஒருத்தருக்கு பிரச்சனை வந்ததாக நினைச்சு பதறி போய் அவங்களுக்கு உதவுவாரு. அதாவது தனக்கு எந்த வகையிலும் ரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் தன் கண்முடி அடிபட்டு இருக்கும் போது தன்னோட குடும்பத்துல இருக்க ஒருத்தருக்கு தான் இப்படி அடிபட்டு நினைச்சு அவர் பதறி போய் அவங்களுக்கு உதவுவார். அந்த படத்துல அவர் அந்த காட்சிகளை பார்க்கும்போது தான் வள்ளலார் ஏன் பிற உயிர்கள் படும் துன்பத்தை கண்டு தனக்கு துன்பம் வந்தது போல வருந்துறாரு அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. அந்த படத்துல சிவகார்த்திகேயன் எப்படி மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்ததாக நினைச்சு பதறி போய் உதவுறாரோ, அதே போல வள்ளலார் நம்ம எல்லாரையுமே ஒரு குடும்பமாக பார்க்கிறார். ஏன்னா வள்ளலார் சொல்வாரு, நாம் அனைவரும் ஓ தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களால் சர்வ சக்தி உள்ள கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அதாவது நம்ம அனைவரும் கடவுள் எனும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஆன்மாக்கள், ஆன்மநேய சகோதரர்கள். உயிர்களாகிய நம்ம அனைவருமே ஒரே ஆன்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கன்ற பேருண்மை வள்ளலாருக்கு தெரிஞ்சிருந்தது. இப்படிப்பட்ட பேருண்மையை தெரிஞ்சிட்ட வள்ளலார் ஆன்மநேய ஒருமை உணர்வுல இருந்து எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பார்த்து பிற உயிர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை தான் துன்பமாக கருதி வருந்தி அந்த உயிர்களோட துன்பத்தை நீக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளை பரிபூர்ணமா பெற்று உயிரிறக்கமே கடவுள் வழிபாடுன்னு நமக்கு எடுத்து சொல்லி ஒரு சாதாரண மனிதனாக பிறந்த வள்ளலார் சர்வ சித்தி நிலைகளை அடைந்து இறுதியாக மரணத்தையே வென்று பேரின்ப பெருவாழ்வுல வாழ்ந்துட்டு இருக்காரு. சாதாரண மனிதனாக பிறந்த வள்ளலார் எப்பேற்பட்ட நிலையை அடைஞ்சிருக்காரு பாருங்க. அந்த நிலையை அடைஞ்சது மட்டும் இல்லாம அந்த பேருண்மையை நமக்கும் எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த உண்மையை நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு ஆன்மநேய ஒருமை உணர்வுல இருந்து பிற உயிர்கள் துன்பப்படும் போது தன்னுடைய சக ஆன்ம சகோதரர் துன்பப்படுகிறார் அப்படின்னு உணர்ந்து அந்த துன்பம் தன் துன்பமாக நினைச்சு வருந்தி நீங்க வேற இல்ல நான் வேற இல்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்ற ஒருமை உணர்வோட இருந்து நம்ம ஜீவகாரண்யம் பழகணும்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளோட நம்மளும் வள்ளலார் அடைந்த அசாத்திய நிலையான கடவுள் நிலையை அடைவோம். ஏன்னா இது தருணம் எல்லாம் செய்வல்ல சித்தன் வரு தருணம் வரம் பெறலாம் நீவீர் விரைந்து வம்மின்.